நாங்க ஒருத்தனா இருக்கும் போதே எங்களை சமாளிக்க முடியாது, இப்ப நாங்க 3 பேர்ரா, முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் அப்படின்னு இந்த பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் வந்து ரொம்ப குஷியில சமூக வலைதளங்கள்ல போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் இப்ப சமீபத்துல சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் 3 பேரும் திடீர்னு ஒரு மேசிவான ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் வந்து போட்டிருக்காங்க. சவுதியும் பாகிஸ்தானும் ஏற்கனவே டிஃபென்ஸ் பேக்ட் போட்டிருந்தாலும் இப்ப துருக்கியை உள்ள இணைச்சிருக்காங்க. 3 பேருக்கு 3 விதமான ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்ப இவங்களோட இந்த டிஃபென்ஸ் பேக்ட் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதுக்கு மட்டும்தானா, இல்ல இதுக்கான நோக்கம் என்ன, என்ன திட்டம் போட்டு துருக்கி இதுல திடீர்னு உள்ள இணைஞ்சாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதை பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து மக்களே ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த புது அலையன்ஸ்? இந்த புது அலையன்ஸை பொறுத்தளவு துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான். இப்ப நடக்கிற இந்த மெக்கா டிஃபென்ஸ் பேக்ட் ஒரு மிகவும் வைரலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது 3 நாடுகளிடையே. அதிலும் துருக்கி வந்து ஒரு நாட்டோல இருக்கிற நாடு. இந்த நாட்டோல இருக்கிற நாடு இப்ப மிடில் ஈஸ்ட் நாட்டோவா இந்த ஒப்பந்தத்தை பாக்குறாங்க. சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் போதாதா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த பேக்ட் மிக வைரலா பகிரப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எர்டோகன் வந்து ஒரு சில விஷயங்கள்ல புரிஞ்சுக்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகி இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸை வச்சுக்கிட்டு சவுதி கிட்ட அழகா டீல் பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. மூவரும் இந்த ஒத்துழைப்பு பாதுகாப்பை பொறுத்தளவு டிஃபென்ஸ் நீட்ஸ் தேவையை பூர்த்தி பண்றதுக்கான விஷயங்கள் தான். இதுல வந்து இந்த பேக்ட வந்து நம்ம சாதாரணமா எடை போட முடியாது. இது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி திங்கிங்ல தான் வந்து போட்டிருக்காங்க. 3 பேருக்கும் 3 விதமான ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் பவர் இருக்கு. அதை வந்து மொத்தமா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்ல போடுறாங்க. இது முதல்ல என்ன எப்படி வந்து இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, உங்க நாட்டுல ஒரு ஏதாவது ஒரு தாக்குதலோ இல்ல உங்க மேல கை வைக்கணும்னு நினைச்சானா அது எங்க மேல கை வச்ச மாதிரிதான் அப்படின்றதுதான் இப்ப இதை வந்து கிளைம் பண்றாங்க. சவுதிக்கு ஒரு பிரச்சனைனா அது பாகிஸ்தானோட பிரச்சனை, துருக்கிக்கு ஒரு பிரச்சனைனா அது பாகிஸ்தான் சவுதிக்கான பிரச்சனை. இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இப்படிதான் சவுதியோட பாகிஸ்தான் டிஃபென்ஸ் பேக்ட் போட்டாங்க. ஆனா நாங்க காம்ப்ரமைஸா போறோம், சவுதி மேல குண்டை போட்டும் அவங்க வந்து பெருசா ரியாக்ட் பண்ணல, நாங்க மீடியேட் பண்றோம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஒழிய பெருசா ஆயுதங்கள் கொடுத்து உடனே போய் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தல பாகிஸ்தான். இந்த டிஃபென்ஸ் பேக்டை பொறுத்தளவு ஒரு கோஆபரேஷன் இருக்க போது. இது எப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுத்த போறாங்க அப்படின்றதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது விஷயம். இதுல ஒண்ணா போவோம். வை துருக்கி மேட்டர்ஸ். இதுல எப்படி துருக்கி முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் துருக்கியோட ட்ரோன் டெக்னாலஜி வந்து உலகத்துல வேர்ல்ட்ல ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ட்ரோன் டெக்னாலஜி வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அவங்க வந்து இந்த கடந்த ஒரு சில ஆண்டுகளா அவங்களோட ட்ரோன்ஸ் ரொம்ப இந்த TB2, TB9 ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலாரிட்டி வந்து கெயின் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த பாப்புலாரிட்டி வச்சு அதை பிசினஸ் பண்ண பாக்குறாங்க துருக்கி. இது மட்டும் இல்ல, ஏற்கனவே துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் உடனான இந்த மிலிட்டரி கோஆபரேஷன்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமா செயல்படுறாங்க. இந்த மிலிட்டரி கோஆபரேஷன்ஸ் வந்து இன்னும் அவங்கள ஆழமா செயல்படுத்துறதுக்கு இதை அமைச்சு கொடுத்திருக்கு. துருக்கியோட என்ட்ரி இந்த ஒரு கூட்டணியில வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர் வார்ஃபேர் அப்படின்றது ட்ரோன் தான் சண்டை போட்டுக்கு போகுது அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. எந்த ட்ரோன் வந்து பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த ட்ரோன் வந்து வின் பண்ண மாதிரி தான் இப்ப இந்த கணக்கு. இதனால துருக்கி உள்ள எடுத்து வந்ததுல ரொம்ப தெளிவான ஒரு நகர்வை வந்து பண்ணிருக்காங்க. ரெண்டாவது சவுதி அரேபியா. எதுக்கு சவுதி அரேபியா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். துருக்கியோட அவங்க டிஃபென்ஸ் டெக்னாலஜினா அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதான் இல்ல. சவுதி அரேபியா பொறுத்தளவு அவங்க கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்கு. ஆனா பாதுகாப்பு ரீதியா ஒரே நாடு அமெரிக்கா டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு காரணங்களால மிடில் ஈஸ்ட்ல ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொருளாதார சக்தினா அது சவுதி அரேபியா தான்.
சோ அவங்க வந்து நம்ம சாதாரணமா இக்னோர் பண்ணவே முடியாது. அவங்களோட விஷன் 2030 பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மேசிவான டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. 2030 எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற டிஃபென்ஸ் மிடில் ஈஸ்ட் யாருக்கிட்டையும் இல்லாத அளவுக்கு இருக்கணும்ன்ற அளவுக்கு அவங்க வந்து டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. உலக லெவல்ல பெரிய முதலீட்டுக்காரங்க கூட அவங்க தான். சோ இந்தியாவோட ஐபிஎல்லே அவங்க விலைக்கு கேட்ட அளவுக்கு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சோ சவுதி அரேபியாவோட இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்திக்கணும். சோ இந்த வளர்ந்துற பொருளாதாரத்துல அவங்க கிட்ட இருக்க காசை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சோ பிசினஸ் ரீதியா வேற எவனுக்கும் போயிடக்கூடாது, நமக்குள்ளேயே தான் அந்த காசு வரணும், பகிரப்படணும்னு ரொம்ப தெளிவா துருக்கியும் இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த என்ட்ரி அவங்களும் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்ல, ஆக்சுவலா வாடகை விட்டுட்டு இருக்காங்க சவுதிக்கு. சோ அது ஏன் அப்படின்றது அடுத்து பார்ப்போம். சோ பாகிஸ்தான் இதுக்கு ஏன் முக்கியம் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஸ்டேட். சோ அவங்களுக்கு சவுதி நியூக்ளியர் இதுவும் கிரியேட் பண்ண முடியாது. இப்ப நடக்கிற பிரச்சனைகள்ல நாங்க சோதனைக்கு பண்றோம்னா அது இன்னும் பிரச்சனைகள் வெஸ்ட் நாடுகளோட துருக்கியும் பண்ண முடியாது, நாட்டோல வேற இருந்துட்டு இருக்காங்க. சோ நமக்கு தேவை நம்ம கூட்டணியில ஒரு ஆளாவது வச்சுட்டு இருக்கணும், நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த நியூக்ளியரையும் பாகிஸ்தான் ராணுவத்தையும் வாடகை விட்டு சம்பாதிக்கிற நிலைமையை தான் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும், சாதாரணமா எதிரி கூட எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா சைனாவோட டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ஸும் பாகிஸ்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? சோ அவங்களுக்கு ஈஸி டேக்கா போயிடும் சவுதிக்கும் துருக்கிக்கும். சோ பாகிஸ்தான் ரூட் வழியா அந்த சேனல் வழியா சைனாவை ரீச் பண்ற ஒரு ரூட்டும் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ சைனாவுடனான டிஃபென்ஸ் கோஆபரேஷனு, துருக்கியோட ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து பல ராணுவ ரீதியான திட்டங்களை வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேஞ்சா அமைஞ்சிடும். ஸோ இதனால இந்த 3 நாடுகளும் இப்போ ஒற்றுமையா இதை செயல்படுறாங்க. ஸோ இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது இதான் ரொம்ப முக்கியம், இது எப்படி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் வச்சிருக்கேன். அதுல ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சைனாவோட கோஆபரேஷன் பாகிஸ்தான் வச்சிருந்தாலும் இந்தியாவுக்கு த்ரெட் அப்படின்றது ஒரே நேரத்துல பாகிஸ்தான் சைனாவும் தான். சைனா ஆபரேஷன் தொடங்கினா பாகிஸ்தானும், பாகிஸ்தான் ஆபரேஷன் தொடங்கினா சைனாவும் கண்டிப்பா வர போறாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப பங்களாதேஷோட புது டிக்கெட்டு. சோ சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க உதவிகள் பண்ணா கூட இந்தியாவுக்கு செட்பேக்கா இருக்கும். சோ இப்படி ஒரு த்ரெட் வந்து இந்தியாவுக்கு இருக்கும்போது, பாதுகாப்பு ரீதியா இருக்கும்போது, சோ இந்த புதிய டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து நேரடியா எந்த ஒரு பிரச்சனையும் இந்தியாவுக்கு அமைய போறது இல்லை. சவுதியோட நோக்கம் ரொம்ப தெளிவா தெரியுது, மிடில் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது, எங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு இது தேவை. 2வது துருக்கியோட பொருளாதாரத்துக்கும் அதே மாதிரி பாகிஸ்தானை விட அவங்க பொருளாதாரத்துல ஓரளவுக்கு என்னன்னா அவங்க மந்த நிலையில தான் இருக்காங்க, அவங்களுக்கு தேவை காசு. சோ இந்த 2 விஷயங்களை வந்து இப்ப காம்ப்ரமைஸ் ஆகி இது சவுதிக்கான ஒரு ஒப்பந்தமா தான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க தாராளமா கீழே கமெண்ட் சொல்லுங்க. சவுதியை வந்து பலப்படுத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தம். ரைட் ஹேண்ட்ல நியூக் பவர் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக் வார்ஃபேருக்குள்ள டெக்னாலஜி இருக்கு. சோ இது 2 பேரும் என் கூட வாங்க, உனக்கு தேவையான காசை முடிஞ்சிருச்சு. சோ இப்படிதான் வந்து இந்த டீல் வந்து முடிஞ்சிருக்கும் எனக்கு தோணுது. இதனால இந்தியாவுக்கு நேரடி இம்பாக்ட் எதுவும் கிடையாது. ஆனால் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவு இப்ப இந்தியா தொடர்ந்து ரஃபேல் போர் விமானங்கள் இப்ப கிட்டத்தட்ட பிரான்ஸ் உறுதி பண்ணிட்டாங்க, ரஃபேல் போர் விமானங்கள் வரப்போகுது. பிரம்மோஸ் நம்ம கிட்ட இருக்கு, ஆகாஷ் சிஸ்டம் வந்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து குவாட் பார்ட்னர்ஷிப்பும் வந்து கூட இருந்து நம்ம ஒன்னா கவனிச்சுட்டு இருக்கோம். ஜப்பானா இருக்கட்டும், இல்ல ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும். சோ குவாட் பார்ட்னர்ஷிப்பும் ஒன்னா இருக்கு. அதே மாதிரி யுஎஸ்ஏவோட நம்ம தனியா வந்து டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் மேற்கொண்டு இருக்கோம். பிரான்ஸ் சொல்லவே தேவையில்லை, இஸ்ரேல் டெக்னாலஜி ஷேரிங்ல இருந்து கோ ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிட்டு இருக்கு. சோ இதனால இந்தியாவோட நட்பு நாடு ஒத்துழைப்பு பொறுத்தளவு எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். நம்ம கிட்ட இந்த பேக்ட் மாதிரி கிடையாது, ஏன்னா நான் அலைடு மூவ்மெண்ட்லயே இந்தியா இருக்கனால அது அந்த பேக்ட்மே கிடையாது. யுஏஇயோட டிஃபென்ஸ் பேக்ட் ஆனா இருக்கும், அது ஒரு எம்ஓஎம்ஐ சைன் பண்ணிருக்காங்க, பட் இன்னும் அது முழுமையா இல்ல. பட் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து மந்த நிலையில இல்ல. இந்த 2 நாடை கம்பேர் பண்ணும்போது, பாகிஸ்தான் துருக்கியை கம்பேர் பண்ணும்போது 100% இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து மந்த நிலையில இல்ல. சோ அந்த மந்த நிலையில இல்லாதனால அந்த வளர்ச்சியை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகள் இந்தியா மேற்கொள்வாங்க. இதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணணும்டா அப்படின்னு. இது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து பிக்கர் ஜியோ பாலிட்டிக்ஸ் பிக்சர் வந்து நமக்கு இருக்கு. குறிப்பா பிரிக்ஸ் எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் இணைப்புல இருக்கும். அதே மாதிரி எஸ்சிஓ இப்போ முக்கியமான
ஒரு கூட்டணி பாத்தீங்கன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் பிக்சர்ல நாட்டோ, குவாடு, பிரிக்ஸ், எஸ்சிஓ, அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற இந்த மாதிரியான செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அவ்வளவுதான். சோ பல அலையன்ஸா வந்து பிரிஞ்சிருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்தர்ப்பவாதத்துல தான் வந்து இருப்பாங்க. சோ அதனால இது டைரக்ட் த்ரெட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% இல்ல அப்படின்றதான் என்னோட அனாலிசிஸ். சோ இது மட்டும் இல்ல, ஃபைனலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த அலையன்ஸ்னால இந்தியாவுக்கு மிலிட்டரி த்ரெட் உடனடியா வரல அப்படின்னாலும் இந்த சவுத் ஏசியா மற்றும் இந்த மிடில் ஈஸ்ட் ஜியோ பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நம்ம கவனிக்கணும். ஸோ வேர்ல்ட் ஆர்டர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ உக்ரைன் ரஷ்யால இருந்து ஆரம்பிச்சு இப்ப அப்படியே சவுத் ஏசியா, இப்ப மிடில் ஈஸ்ட் முடிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு சவுத் கொரியாவுக்கு எதிராக நார்த் கொரியா ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கலாம். அதை பேஸ் பண்ணி சைனா தாய்வான் ஆபரேஷன்ஸை தொடங்கலாம். சோ இந்த சைடு தனியும் போதா இல்ல இந்த சைடு உக்கிரமா மிடில் ஈஸ்ட் பிரச்சனைகள் போகும்போதா அப்படின்றதான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. சோ இது மட்டும் இல்ல, இந்தியாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி, டிப்ளமேசி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் இருக்கு. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத சூழ்நிலைகள் தான் உருவாயிருக்கு. சோ ஜியோ பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு எதிரான ஒப்பந்தம் கிடையாது. இது வந்து ஒரு கூட்டணி முயற்சிகள் மேற்கொள்றாங்க. இது உடனே ஆபத்தா முடியுமானா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இப்பதான் அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி அக்னி 4 நேத்தி டெஸ்ட் பண்ணிருக்கோம். அக்னி 4 ஏவுகணை 4000 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடியது, துல்லியமா தாக்கிருக்கான். எந்த ஒரு சின்னதா கூட செட்பேக் எல்லாமே துல்லியமா 100% டெஸ்ட் வந்து சோதனை வெற்றி கண்டிருக்காங்க. சோ இந்தியா இன்னும் அந்த அக்னி சீரீஸ்ல அக்னி பிரைம் சீரீஸ், இன்னும் புதுவிதமான வெர்ஷன் அக்னி சீரீஸ் எல்லாமே வச்சிருக்காங்க பைப் லைன்ல. புரியுதுங்களா? சோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு நம்ம இந்த ஒப்பந்தங்கள்லாம் கண்டு பெருசா எதுவும் யோசிக்க தேவையில்லை அப்படின்றதா என்னோட கணக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடைசிக்கும் பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.